என்ன அதிசயம் பாரு, 2 பேரும் ஒன்னா வராங்க. என்னடி இப்போ உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? இனிமேலாவது அன்பு கிட்ட ஒழுங்கா பேசுவியா? பாசம் அதிகமா இருக்கிற இடத்துல தான் ஃபைட் அதிகமா இருக்கும். எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த பிரச்சனையில தான் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரிய வந்திருக்கும். இனிமேலாம் சும்மா சும்மா சண்டை போட்டுக்க மாட்டாங்க. முத்தண்ணே, அப்போ உனக்கும் ஜெயந்தியாக்காக்கும் பெருசா சண்டே நடக்கிறது இல்லையே? அப்படின்னா உங்களுக்குள்ள லவ் இல்லையா? இல்ல நீங்க 2 பேரும் மிஸ் பண்ணிக்கிறது இல்லையா? ஏய் கிளுக்கிற, வர வர நீ ரொம்ப துள்ற. இரு, ஒரு நாள் உன்னை கடைஞ்சிடுறேன். விடுனே, நமக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. அவங்க கிடக்குறாங்க ஆனந்தி. உங்க காதல பார்த்து கார்மெண்ட்ஸ்ல இருந்த மொத்த பேரும் கண்ணு வச்சாங்கல்ல, அதான் ஏதோ திருஷ்டி மாதிரி இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. இனிமே நாளெல்லாம் கடத்தாம சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். ஏய் ஜெயந்தி, வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டியா? இப்ப எதுக்கு இது பேச்சு? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வேலைக்கு நேரமாச்சு, வாங்க போலாம். அண்ணே நீங்க போங்க, நான் ஆனந்தி கிட்ட பேசிட்டு வரேன். ஏய் சௌசௌ, அப்படின்னா எங்க முன்னாடி பேச முடியாத விஷயம். லேடிஸ் விஷயனே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஜெயந்தியாக்கா கூட்டு போக்கா. வா முத்து. ஆனந்தி, அன்பண்ண அம்மாவை போய் பாத்தியே, என்ன சொன்னாங்க? நான் பண்ண காரியத்துக்கு என்னைய நிக்க வச்சு கேள்வி கேட்க போறாங்கன்னு நினைச்சு நான் ஒரு பயத்தோடதையும் போனேன். நான் பயந்த மாதிரி யாழ்னி என்னைய நிக்க வச்சு கேள்வி கேட்டான். அன்புவும் ஆதங்கத்துல அமைதியாதே இருந்தாரு. ஆனா அன்பு அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல. யாழ்னியும் அன்பும் பேசினப்ப கூட என்னைய விட்டு கொடுக்காம எனக்காகதே பேசினாங்க. அவங்க இடத்துல வேற யார் இருந்தாலும், ஏன் என் அம்மாவே இருந்தாலும் என்னைய விட்டு கொடுக்காம பேசிருப்பாங்களாங்கிறது சந்தேகந்தே. இந்த மாதிரி ஒரு நல்ல உறவை நான் இழக்க போறேங்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனந்தி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொந்தத்தை இழந்துருவேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? உன் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான், காயத்ரி, ரெஜினா எல்லாரும் புரிஞ்சுக்கல. உன்னை விட்டு கொடுத்துட்டோமா என்ன? நாங்களே உன்னை விட்டு கொடுக்காதப்போ அன்பனை எப்படி உன்னை விட்டு கொடுத்துரும்? உன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க லலிதா அம்மா எப்படி உன்னை விட்டு கொடுப்பாங்க? இது எல்லாத்தையும் யோசிச்சு குழப்பிக்காத, தைரியமா இரு. இல்ல சௌந்தர்யா, என்னைய விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறது அன்புவோட பெருந்தன்மை, அவர் அம்மாவோட பெரிய மனசு. ஆனா அதுக்காக அந்த குடும்பத்துக்கு நான் துரோகத்தை பண்ண விரும்பல. இவ்ளோ பெரிய பாரத்தை அவங்க மனசுக்கு கொடுக்க விரும்பல. என்ன பேசுற நீ? எவனோ பண்ண தப்புக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை எதுக்கு அழிச்சுக்கணும்? நேத்து வரைக்கும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ள இருக்க மாதிரி எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். இன்னைக்குதான் ஒரு வழி கிடைச்சிருக்கல. முதல்ல அந்த ரகுவை கண்டுபிடிக்கணும். அவனை பிடிச்சிட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை இழுத்துட்டு போய் அன்பண்ண முன்னாடி நிறுத்துவோம். அன்பண்ண உன்னை புரிஞ்சு ஏத்துக்கும் ஆனந்தி. எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒருத்தன் எங்கேயோ நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருக்கான். எந்த தப்பும் பண்ணாத நல்லவன் நீ. உன்ன மாதிரி நல்லவங்க என்னைக்கும் வாழணும் ஆனந்தி. அதுவும் நல்லா சந்தோஷமா வாழணும், புரிஞ்சுதா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சௌந்தர்யா நீ ஒண்ணு கவலைப்படாத. கொஞ்சம் லேட்டா வந்துட்டா உன்னை யாரும் எதுவும் தப்பா சொல்ல மாட்டாங்க. தைரியமா இரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்ப டோட்டலா வேற ஏதோ பேசுற மாதிரி தெரியுதே. என்ன சம்பந்தம் இல்லாம பேசுற?